ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆதி திராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வளாகத்திற்குள் நுழைந்து மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவிகளுக்கு பள்ளிக்குள்ளேயே நுழைந்து பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் ஒருவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். கிரண், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் ஆதி திராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் இதே வளாகத்தில் அரசினர் மாணவியர் விடுதியும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீண்ட நாட்களாக இளைஞர்கள் சிலர் பள்ளியின் சுற்றுச்சுவர் மீது ஏறி மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை குறித்து மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சார்பில் காவல்துறையினருக்கு நடவடிக்கை மேற்கொள்ள புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை காவல்துறையினர் இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாததால் இன்று இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த செயலை கண்டித்து மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அரக்கோணம் எஸ்ஆர் கேட் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நகர காவல் ஆய்வாளர் தங்ககுருநாதன் தலைமையிலான காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் காலை பொழுது என்பதால் பல்வேறு பணிகளுக்கும் அதேபோல் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக கூறி மறியலை கைவிடுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதன் பேரில் பெற்றோர்கள் மறியலை கைவிட்டனர். அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து தலைமை ஆசிரியர் அறையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பெற்றோர்களிடம் மற்றும் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் சமாதானம் அடையாத பெற்றோர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பள்ளி வளாகத்தில் சலசலப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் பெற்றோர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி இதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவதாக தெரிவித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி கிரண்.